Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான grilled orange mor milagai kick அதான் பார்க்க போறோம். நேம் பாக்கும்போதே கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். இது வந்து MasterChef Tamil Recipe தான் இதுவும். இது வந்து சுனிதா இன்னைக்கு என்ன சமையல் சுனிதா அக்கா இருக்காங்கல்ல அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா டேஸ்டா இருந்துச்சு. ஜட்ஜஸ் எல்லாமே பாராட்டியிருந்தாங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்களுக்கு தேடி வரும். முதல்ல ஒரு தோசைக்கல் அப்படி இல்லைனா ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து ஆரஞ்சு வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ரொம்ப பிளாக் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதில் மேலே வந்து லைட்டாக ப்ரௌனாக ஆனால் போதும். இந்த மாதிரி லைட்டாக கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக grill ஆகிடும். ரொம்ப grill ஆனாலும் கசப்பு தன்மை வந்துடும். அதனால் லைட்டாக அந்த ப்ரௌன் லேயர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். grill ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். சூப்பராக grill ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா இது எல்லாத்தையும் நம்ம ஆற வைக்கணும். நல்லா ஆறினோன்னா இதை நம்ம ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. நான் இன்றைக்கி எடுத்துருக்க ஆரஞ்சில் விதையே இல்லை, அதாவது சீட்லெஸ் ஆரஞ்சு தான். நான் வந்து இன்றைக்கி இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஜூஸ் புளிகிறது இருந்தால் அதை வச்சு புளிஞ்சு எடுத்துக்கோங்க. என்னோடய ஆரஞ்சு வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. அதனால் நான் ஜஸ்ட் அந்த ஸ்கின்னை மட்டும் எடுத்துகிட்டு இதை அப்படியே அரைச்சி ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். இதை அரைக்கிறதுக்கு வந்து எப்படி அரைக்கணும்னா ஜஸ்ட் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 4-5 வாட்டி எடுத்தால் போதும். 1-2 அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. அப்படி அரைச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த தோலில் கசப்பு இருந்தாலும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பேனில் ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 3/4 கிளாஸ் அளவு ஊற்றிக்கிட்டேன். மீதி 1/4 கிளாஸ் தனியாக இருக்கட்டும். இதுக்கு வந்து இப்போ சுகர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம். உங்களோட ஸ்வீட்னஸை பொறுத்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சோடா வேறு சேர்ப்போம். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொதித்து இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் இப்போ நல்ல திக்காகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்கள். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். இதுதான் கரெக்டான சிரப் கன்சிஸ்டன்சி. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு 4 ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு பழத்தை வந்து இப்போ நம்ம கேரமலைஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ரௌன் சுகரோ இல்லை சுகரோ எடுத்துகிட்டு ஃபோக்கில் இதை இந்த மாதிரி குத்தி வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட்டு வந்து டெக்கரேஷனுக்காக மட்டும்தான். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இது. இதை வந்து இந்த மாதிரி நல்லா grill பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மேலே ஒரு மாதிரி ப்ரௌன் டாட் வர ஆரம்பிக்கும். வந்ததும் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட ஓன் விஷ் தான். நீங்கள் வெறும் சுகர் மட்டும் வச்சுக்கலாம், வெறும் ஒயிட் சுகர் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா உப்பு மட்டும் வச்சுக்கலாம், சால்ட் மட்டும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி எதுனாலும் உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிளாஸில் எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் ஆரஞ்சு பழத்தை வச்சு இந்த மாதிரி ஓரத்தை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நம்ம கடையில் கொடுக்குற மாதிரியே சூப்பராக கிளாஸ் அழகாக கிடைக்கும். பாருங்கள் சூப்பராக ஓரம் ஃபுல்லாக அழகாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஆரஞ்சு சிரப் அதை வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சோடா. சப்போஸ் உங்களோட ஆரஞ்சு வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு சிரப் சேர்த்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக அழகாக பொங்கி சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் இன்றைக்கி ஹீரோ வந்து யாருன்னா இந்த மோர் மிளகா தான். இந்த மோர் மிளகாவை பிச்சுட்டு அந்த இதில் இருக்க விதைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த விதைகளை எல்லாத்துலேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆரஞ்சு கிரில்டு ஆரஞ்சில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச
கிரில்டு ஆரஞ்சு இதை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுருங்க. அவ்வளோதான். சூப்பரான கிரில்டு ஆரஞ்சு மோர் மிளகாய் கிக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மோர் மிளகாயில் உள்ள அந்த விதைகள்லாம் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.